பிரைஸ் தி லார்ட் எவ்ரிவன். இன்னைக்கு ஒரு சின்ன தாட்டு நான் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள சொல்ல ட்ரை பண்றேன். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லா பாருங்க. என்னன்னா, என் பொண்ணு வந்து 4 வயசு அவளுக்கு. அவளுக்கு வந்து இன்னைக்கு ஸ்கூல்ல எக்ஸாம் இருந்துச்சு. என்னன்னா ஏபிசிடி எழுதணும் அவ்வளவுதான். ஏபிசிடி மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் எழுதணும். ஸோ அவளுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தப்போ நான் கவனிச்சேன். அவ வயசுக்கு வந்து அவ அடுத்த எழுத்து என்ன அப்படின்னு யோசிச்சு அதுவே வந்து ஸ்ட்ரகிள் பண்றா. அவளுக்கு வந்து அதுவே கோவம் வருது. எனக்கு பிரேக் வேணும். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுதுறேன். அப்படிலாம் சொல்றா. ஏன்னா அந்த ஸ்ட்ரகிள் வந்து அவளால ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ நம்ம லைஃப்லயும் சிலர் வந்து கஷ்டம் வரும்போது அதை ஹேண்டில் பண்ண முடியல நம்மளால. நம்ம நினைக்கிறோம் சிலரை பார்த்து, ச்சே இவங்க லைஃப் எவ்வளோ ஈஸியா இருக்குல்ல, இவங்கள மாதிரி நமக்கு எல்லாமே இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும், இவங்கள மாதிரி நான் படிச்சிருந்தா நல்லா இருந்திருப்பேன், இவங்கள மாதிரி எனக்கு பணம் இருந்தா நான் நல்லா இருந்திருப்பேனே, இவங்கள மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருப்பேனே, இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருப்பேனே, லைஃப் ஈஸியா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேரை பார்த்து யோசிப்போம். பட் த ட்ரூத் இஸ், உண்மை என்ன அப்படின்னா, நம்மளை படைச்ச கடவுள் வந்து எல்லாருக்குமே லைஃப்ல வந்து அவங்க அவங்களுக்குன்னு அவங்க தாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களால இதுவே கஷ்டம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் இருக்கும். நம்மளால தாங்க முடியாத ப்ராப்ளம், ஒரு கஷ்டத்தை வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. சிலரை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் நம்ம நினைச்சுப்போம் அவங்கள மாதிரி நம்ம நம்ம அட்லீஸ்ட் நம்ம பெட்டரா இருக்கோமே அப்படின்னு நினைச்சுக்குவோம். பட் அந்த வேதனையும் தாங்கக்கூடிய பலனை வந்து கடவுள் தான் கொடுப்பாரு அவங்களுக்கு. ஸோ ஒரு ஒரு 4 வயசு குழந்தை கிட்ட போய் நம்ம வந்து ஒரு அல்ஜீப்ரா சம்மோ இதை சால்வ் பண்ணு அப்படின்னு எந்த டீச்சரும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த இந்த 4 வயசு குழந்தைக்கு என்ன எதிர்பார்க்கணும், ஏபிசிடி எழுதுனா போதும் அப்படின்னு. அதே மாதிரி தான் நம்மளை படைச்ச கடவுளும் நமக்கு எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் மேல இருந்து அவர் பார்க்குறாரு. அதை தாங்கக்கூடிய பலனும் அதுல இருந்து தாண்டி வரக்கூடிய பலனும் நமக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. பட் என்னன்னா, அந்த வேதனையிலேயே இருந்து அதையே ஒரு பழக்கமாக்கிக்கிட்டு அப்படியே அந்த சோர்வுலயே உட்காந்துட்டு என் லைஃப் இவ்வளவுதான், நான் இப்படிதான் இருக்க போறேன், எனக்கு வந்து வேற எதுவுமே நடக்காது அப்படின்னு சோர்வடையாம, அது அதுக்கு எப்படி அதுல இருந்து வெளியில வர்றதுன்ட்டு ஒரு ஹெல்ப் கேட்கணும். இப்போ ஒரு குழந்தை வந்து டீச்சர் கிட்ட போய் கேட்கும், என்னால் இது முடியல ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அதே மாதிரி நமக்கும் சர்ச்சில் பாஸ்டர்ஸ் இருக்காங்க, மென்டர்ஸ் இருக்காங்க, நம்ம ஃபேமிலிக்குள்ள வயசுல பெரியவங்க இருக்காங்க. யார் மேலே நம்பிக்கையாக இருக்குமோ அவங்க கிட்ட வந்து உதவி கேட்கலாம். அது தப்பே கிடையாது. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு நம்ம வந்து எப்போவுமே அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணணும். அப்போ தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளால் போக முடியும், ரைட்? ஸோ hope this helps. Thank you for watching. Have a good day. Bye.